முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை கூட்டப்புலி மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பெயரில் இயங்கிய படகுகளுக்கு மானியம் வழங்க மறுத்ததற்கு விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை கூட்டப்புலி மீனவ கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் பெயரில் இயங்கிய படகுகளுக்கு மானியம் வழங்க மறுத்ததற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். மானியம் வழங்க மறுத்ததற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதானோ எத்தேஸ் அதிகார போக்கில் நடந்து கொள்ளும் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கபட திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக தற்போது வெளியிடப்பட்டிருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புலி மீனவ கிராமத்தை சார்ந்த தாவேகாவோட கழக தோழர்கள் தங்கள் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய மீன்பிடி தொழிலுக்கான படகுகளை தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயருடன் பயன்படுத்தி வந்துள்ளனர். தங்கள் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை எழுதியிருந்தால் அரசு தரப்பில் வழங்கப்படக்கூடிய மானியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்க ஊழியர்கள் படகுகளின் உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இது போன்ற எத்தேஸ் அதிகார அராஜக போக்கின் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகத்தை முறைக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காதுன்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே மீனவ பெருமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கான உயிரை துச்சமென நினைத்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். அப்படி செல்கையில் அவர்கள் இலங்கை அரச பயங்கரவாதத்தால் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். கைது மற்றும் படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குள்ளாகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு முழு அளவில் பக்கபலமாக இருக்க வேண்டிய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமை. ஆனால் மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கிய கச்சத்தீவை மீட்பது அல்லது அதை குத்தகைக்கு எடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து வலியுறுத்தப்படுகின்ற வருகின்றதுன்னு இருந்த போதிலும் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த ஊரிலேயே வாழ்ந்தும் அரசால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மாநில அரசானது அவர்கள் அரசுக்கும் தொடர்பு இல்லாதவர்கள் போல் எத்தேஸ் அதிகார அரச பயங்கரவாதத்தோடு நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. மீனவர்கள் தங்கள் படகுகளில் தமிழக வெற்றிக் கழகம் என எழுதியிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டவர் யாருன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. படகுகளில் எழுதியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை அளித்தால்தான் மானியம் வழங்கப்படும் என்று மீனவர்களை மிரட்டும் திமுக அரசு அதே படகுகளில் திமுக என்ற பெயரையோ அல்லது திமுகவின் கொடியை பயன்படுத்துபவர்களிடம் இவ்வாறு கூறுமான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல, பொதுமக்கள் அரசுக்கு செலுத்தும் வரிப்பணம்னோ மீனவர்களின் பணம். மீனவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு தரப்பில் வழங்கப்பட வேண்டிய மானியம் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை திமுக தனது சொந்த பணத்தை எடுத்து மீனவர்களுக்கு வழங்குவது போல் நினைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி குறிப்பிட்டதோடு இல்லாம தமிழக அரசு இனிவரும் காலங்கள்ல இது போன்ற செயல்களை முற்றிலும் கைவிட வேண்டும்னு, இல்லையெனில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாபெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பதாகவும் கட்சி தாவேகா தரப்புல வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.